ஒருவேளை நீ இன்னைக்கு இந்த ஊரை விட்டு போயிட்டேன்னா அப்ப நான் நினைச்சுக்குவேன் நீ கோழன்னு. நரேஷ், முடிவு உன்னோட கையில தான் இருக்க. நீ இருக்க போறியா இல்ல எங்க எல்லாரையும் விட்டுட்டு போக போறியா? நீ என் முடிவெடுத்துக்கோ. நரேஷ், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் கேள்விப்பட்டது அது பூபதி உங்க கையால எப்படி அடிச்சு பாருங்க. விபத்து நடக்கதான் செய்யும். ஒரு மனுஷன் வேணும்னா பண்ணுவாங்க இல்லங்க? நரேஷ், இந்த விஷயத்தோட பாரத்தினாலதான் நீங்க அவங்க குடும்பத்துக்கு ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அந்த வீட்டுக்காக நீங்க என்னதான் பண்ணல? அந்த ரத்னாவுக்காக உங்களுக்கு பதிலுக்கு என்னதான் கிடைச்சது? உழைப்பும் வேர்வையும் தவிர. நரேஷ், எனக்கு உங்க வேதனை புரியுது. எனக்கு தெரியும் ரத்னாவுக்கு உங்களை மாதிரி ஒரு மனுஷனை பத்தி கவலையே இல்லை. ஆனா எனக்கு இருக்கு. நான் உங்களுக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்க விரும்புறேன். அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. எந்த அன்பை ரத்னாவால உங்களுக்கு கொடுக்க முடியலையோ அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. நீங்க உங்களை பத்தி யோசிங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நான் உங்க கூட இருப்பேன் என்னைக்கும். அப்புறம் என்னைக்கு நீங்க வருத்தப்படுற மாதிரி செய்யவே மாட்டேன். வெக்கமா இல்ல உங்களுக்கு? என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? ஒரு பொம்பளை தான் சுயநலத்துக்காக இவ்வளவு தாழ்ந்து போவாளா? நான் என்னைக்கும் இதை நினைச்சு கூட பார்க்கல. நரேஷ், நான் எந்த அளவுக்கு தாழ்ந்தவ இல்லைன்னு இது அப்பாற்பட்ட விஷயம். நீங்க என் கூட இப்படி நடந்துக்கிட்டு நீங்க எந்த அளவுக்கு தாழ்ந்தவன்னு என்கிட்ட காட்டிட்டீங்க. நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. கூடிய சீக்கிரம் நீங்க பண்ண இந்த காரியத்துக்கு அனுபவிக்க போறீங்க. ஞாபகம் வச்சுக்கங்க.